ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம ஜிகே எனர்ஜி ஐபிஓட டீடைல் ரிவ்யூ பார்க்க போறோம். அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ கரண்டா ஜிஎம்பி 14% ட்ரேட் ஆகுது. இந்த ஐபிஓ செப்டம்பர் 23 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2008ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சோலார் இண்டஸ்ட்ரியில அரவுண்ட் 18 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களோட மெயின் கோர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு சோலார் பவர்டு பம்ப் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியால பிஎம் குசம்ன்ற கவர்ன்மெண்ட் ஸ்கீம் கீழ வந்து பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்தியாலே லார்ஜஸ்ட் இபிசி புரொவைடரா இருக்காங்க இந்த சோலார் இண்டஸ்ட்ரியில. ஏன்னா 17% மார்க்கெட் ஷேர் வந்து இந்த கம்பெனி ஹோல்டு பண்றாங்க. ஏன் இபிசின்னு மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த சோலார் பம்புக்கு பண்றதுக்கு தேவையான ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் டிசைன்ல இருந்து அத ஃபர்தரா டெஸ்ட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, ஃபர்தரா மெயின்டெயின் பண்ணி, இந்த சோலார் பம்ப் ரிலேட்டடான என்டையர் சர்வீஸும் இந்த கம்பெனி குடுத்துட்டு வராங்க. அதனால தான் இவங்க ஒரு இபிசி புரொவைடர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. இது வந்து 3 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. ரீஜியன் வைஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மேஜரா மகாராஷ்டிரா ரீஜியன்ல பண்றாங்க. ஸோ 93% ரெவென்யூ வந்து மகாராஷ்டிரால இருந்து ஜெனரேட் பண்றாங்க. எம்ப்ளாயி கவுண்ட்ட பொறுத்தவரை 90 எம்ப்ளாயீஸ் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அண்ட் 709 பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ். சில தேர்ட் பார்ட்டீஸ்க்கு வந்து இவங்களோட சோலார் பம்ப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி குடுப்பாங்க. ஸோ டில் நவ் பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பம்ப் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான சோலார் காம்போனன்ட், சோலார் செல், பேனல் எதுவுமே பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சர் பண்றதில்ல. அதுக்கு பதிலா இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆசெட் லைட் மாடல்ல இந்த சோலார் பம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சில தேர்ட் பார்ட்டீஸ் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி, இவங்களோட ஜிகே எனர்ஜின்ற பிராண்ட் நேம் கீழ வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நோ மேனுஃபேக்சரிங்ல இந்த ப்ராடக்ட்ட வந்து ஜஸ்ட் எக்ஸிகியூஷன் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோலார் பேனல்ஸ் அதாவது சோலார் பம்ப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இவங்க அரௌண்ட் 5 இயர்ஸ் வந்து வாரண்டி குடுக்குறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 3100 கோடி வரை இந்த கம்பெனில இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் கோர் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சருக்கு சோலார் பவர்டு வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அது போக டைவர்சிஃபிகேஷனா இந்த சோலார் போட்டோவோல்டிக் மாடியூல் சேல் பண்றாங்க. சோலார் ரூஃப் டாப் மெத்தட்லயும் இவங்க வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, நெறைய இவங்க வந்து ஜால் ஜீவன் ஸ்கீம் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் லைக் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடான சொல்யூஷனும் இந்த கம்பெனி குடுத்துட்டு வராங்க. ஸோ 99% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பம்ப் மூலமா தான் இவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. அண்டர் பிஎம் குசும் ஸ்கீம் மூலமா பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பம்ப்ல 84% அதர் தென் ஸ்கீம்ல இருந்து வர கஸ்டமர்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, 15% வரை இவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, அதர் இபிசி சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா எந்த ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனும் இல்ல. அதர் சர்வீஸ்னா ரூஃப் டாப் அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் மூலமா. அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டீஸோட சோலார் மாடியூல சேல் பண்றது மூலமா இவங்க ஒரு மினிமல் போர்ஷன் தான் ஜெனரேட் பண்றாங்க. அதர் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பம்ப வந்து ரிப்பேர் பண்றது, மெயின்டெயின் பண்றது இந்த மாதிரி சர்வீஸ் மூலமாவும் இவங்க ஒரு மினிமல் போர்ஷன் ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹையர் ரேஞ்சுல இருக்கு. அரவுண்ட் 1028 கோடி வரை கரண்ட்டா ஆர்டர் புக் வந்து வச்சிருக்காங்க. இதுல 98% பார்த்தீங்கன்னா சோலார் பம்ப்ல. அதுல இந்த பிஎம் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, 91% வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆர்டர் புக் வந்து இந்த பிஎம் ஸ்கீம்ல இருக்கு. அதர் தென் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 7% வரை வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட டைவர்சிஃபிகேஷன்ல ரூஃப் டாப் மெத்தட்ல ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 2% வரை ஆர்டர் புக் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, சோலார் பம்ப் வந்து இது அளவுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ வந்து டிபெண்ட் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் மெட்டீரியல் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, 40% வரை இந்த சோலார் பேனலுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு சோலார் பம்ப் மேனுஃபேக்சர் பண்ணும்போது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் செப்டம்பர் அதாவது Q2, Q3 இன் FY 26ல 1 ஜிகாவாட் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளான்ட்ட வந்து இவங்க செட்டப் பண்ண போறதா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அப்கமிங் இயர்ஸ்ல இந்த சோலார் பேனல்ஸ இவங்களே வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணறதா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இது அளவுக்கு 62,559 பம்ப்ஸ் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கீமோட பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 7% வரை இந்த ஸ்கீம் கீழ வந்து இவங்க ப்ராஜெக்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல ஆர்டர் புக்கும் அதிகமா இருக்கிறதுனால, இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷனும் இன்னும் அதிகமா இருக்கும்.
அபவுட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, FY 23ல இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 285 கோடியில இருந்து கரண்ட்டா 1094 கோடி வரை ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ FY 23ல இருந்து 24 பார்த்தீங்கன்னா 44%. FY 24ல இருந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, 166% வரை இவங்களோட டாப் லைன் குரோத் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் EBITDA மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா 18%ல வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 12%ல வந்து இருக்கு. அண்ட் இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங் 217 கோடி வரை இருக்கு. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ 0.7 டைம்ஸ். ஸோ இது ஒரு மேனேஜபிள் டெப்ட்ஸா தான் அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் ரிசீவபிள் டேஸ் பார்த்தீங்கன்னா 120 டேஸ்னா அதிகமா இருக்கு. பட் லாஸ்ட் இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா குறைச்சிட்டே வராங்க. அண்ட் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் இருக்கு. ஸோ இவங்களோட ரிசீவபிள் டேஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினா வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ ரிசீவபிள்ஸ் அதிகமா இருக்கு. பட் இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராவும் இருக்கும். இந்த ஐபிஓ மூலமா 464 கோடி வரை இஷ்யூ பண்றாங்க. இதுல 400 கோடி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மூலமா ரைஸ் பண்றாங்க. OFS மூலமா 64 கோடி வரை இஷ்யூ பண்றாங்க. ஸோ இந்த 400 கோடி ஃப்ரெஷ்ல பார்த்தீங்கன்னா, 322 கோடி இவங்களோட அப்கமிங் இயர்ஸோட வொர்க்கிங் கேபிட்டலுக்காக வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரொசீட்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, 100 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி டோட்டலா பார்த்தீங்கன்னா, 422 கோடி இவங்களோட லாங் டெர்ம் வொர்க்கிங் கேபிட்டலுக்காக ரைஸ் பண்றாங்க. ஜெனரலா பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் மாடல் அதிகமான வொர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுற ஒரு பிசினஸ் மாடல். ஸோ அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேபிட்டலுக்காக வந்து ஃபண்ட ரைஸ் பண்றாங்க. ஸோ இவங்களோட ஆர்டர் புக்கும் அதிகமா இருக்கு. பிளஸ் இவங்க வந்து 1 ஜிகாவால்ட் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி Q2, Q3 நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதுக்காக இந்த ஃபண்ட வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ரிசீவபிள் அதிகமா இருக்கனால ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கு. அபவுட் பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, சக்தி பம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா, இவங்க மாரி சோலார் பம்ப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் ஓஸ்வால் பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா, எண்ட் டூ எண்ட் இந்த சோலார் பம்ப், மாடியூல், இபிசி இந்த மாரி கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் பண்றாங்க. பட் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து ஒர்க் பண்றதில்ல. பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல மேஜர் ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஆசெட் லைட் மாடல்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனில எக்ஸ்பென்ஸ் அதாவது டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. பிஇ வைஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா, போஸ்ட் இஷ்யூல ஜிகேல 23 டைம்ஸா வந்து ட்ரேட் ஆகுது. சக்தி பார்த்தீங்கன்னா 24 அண்ட் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா 29ல இருக்கு. ஸோ பியரோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வராங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா 139 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல ஒரு ஆங்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கு. அரவுண்ட் 47% வரை பார்த்தீங்கன்னா, 5 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அபவுட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ பொறுத்தவரை வொர்க்கிங் கேப்பிட்டல் இன்டென்சிட்டி அதிகமா தேவைப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களோட ட்ரேட் ரிசீவபிளும் அதிகமா இருக்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். 93% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ரீஜியன்ல தான் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ வந்து பண்றாங்க. இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். ஸோ இவங்களோட இந்த கம்பெனில ஒரு லாங் டெர்ம் ரிஸ்க் ஒண்ணு இருக்கு. ஏன்னா, இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து கவர்ன்மென்ட்டோட ஸ்கீம் அந்த குசம் ஸ்கீம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. பட் அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 2026ஓட முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட பிசினஸ்ல இருந்து மேஜர் ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றது வந்து டவுட் தான். ஸோ இந்த மேனேஜ்மென்ட் சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்காக, இந்த ஸ்கீமோட 2.0 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இத வந்து ரெனியூ பண்ணணும். ஸோ இது வந்து இவங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதா இல்லையா? இந்த ஸ்கீம் இன்னும் கன்டின்யூ ஆகுமா? எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. பட் மேனேஜ்மென்ட் சைடு வந்து பாசிட்டிவா இருக்காங்க. இதுக்கான ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங்ல இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ வந்து 166% வரை ஸ்ட்ராங்கா குரோத் ஆயிட்டு வராங்க. ஸோ இந்த சஸ்டெய்னபிள் குரோத் அண்ட் ஆர்டர் புக் இவங்களோட வொர்க்கிங் கேபிட்டல்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி பியர்ஸோட ஃபேர் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, FY 26ல ப்ரொஜெக்ஷன் படி 15-20x PEல இந்த கம்பெனியோட குரோத் பொட்டன்ஷியல் அப்சைடா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 50-60% வரை கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாங் டெர்ம் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் டூ மீடியம் டெர்ம் 6-9 மந்த்ஸ் பீரியட்ல வந்து நம்ம இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பெட்டர் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, வெரி ரீசனபிள் வேல்யூவேஷன். ப்ரொமோட்டர் சைடு பார்த்தீங்கன்னா, வெரி குட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் நோ மோர் மேஜர் லிட்டிகேஷன் எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இந்த கம்பெனிக்கு இல்ல. அண்ட் குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸும் இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.